மனசே சரியில்லாத மாதிரி இருக்கே. சமையல் வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மச்சான் சொல்லுங்க மச்சான். நானும் கண்மணி நாளைக்கு கிளம்பி வரேன் மச்சான். ஆமாங்க மச்சான். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஐயோ என்ன சத்தம் மச்சான், நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் மச்சான். கண்மணி கண்மணி என்னாச்சு கண்மணி? என்னது புகையா வருது? அடுப்பை நம்ம ஒண்ணுமே வைக்கவே இல்லையே. ஐயோ என்னது திடீர்னு எங்க இருந்து நெருப்பு வந்துச்சு? சிவா சிவா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சிவா. கடவுளே எப்படி அணைக்கிறதுனே தெரியலையே. அத்தை மாமா யாராவது கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. ஐயோ என்னது ஃபுல்லா நெருப்பா இருக்கு. இது எப்படி இவ்வளவு நெருப்பு வந்துச்சு? ஐயோ கண்மணி வேற மயக்கம் போட்டு கிடக்குறாளே. கண்மணி எந்திரி கண்மணி. என்னாச்சு கண்மணி? முதல்ல இந்த நெருப்பு அணைப்போம். கண்மணி நெருப்பு அணைஞ்சிருச்சு கண்மணி. எந்திரி கண்மணி எந்திரி. என்னாச்சு கண்மணி? உங்க அண்ணன் கிட்ட போன் பேசிட்டு திடீர்னு சத்தம் கேட்டுச்சு. வந்து பார்த்தா கிச்சன்ல எப்படி இருக்கு? என்னாச்சு? சிவா நான் சமைச்சிட்டு இருந்தேன் சிவா. திடீர்னு ஒரே புகையா வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னே தெரியல. நான் அதை அணைக்கிறதுக்காக ஊதுனேன். ஃபுல்லா நெருப்பு பிடிச்சிக்கிச்சு சிவா. எனக்கு பதட்டத்துல மயக்கமே வந்துருச்சு சிவா. சரி ஓகே கண்மணி, முதல்ல ஹாலுக்கு போலாம். நீ எந்திரிச்சு வா. எந்திரிச்சு வா முதல்ல. எனக்கு ஒன்றும் இல்லை சிவா, நீங்க விடுங்க, நானே உட்காந்துக்கிறேன் சிவா. என்னாச்சு சிவா? கண்மணி அத்தை அத்தைன்னு கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. என்ன நடந்துச்சு? ஆமா கண்மணி அடுப்புல சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நெருப்பு வந்துருச்சுமா. மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா. நான் தான் அப்புறம் போய் நெருப்பு அணைச்சு கூட்டிட்டு வந்தேன். என்ன சொல்ற சிவா? நெருப்பு பிடிச்சிக்குச்சா? கல்யாணம் ஆனதுல இருந்தே ஒரே பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு சிவா. நானே உங்ககிட்ட இதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா இது ஒரு ஆக்சிடென்ட்மா. அதுக்கு எதுக்கு முடிச்சு போடாதீங்கம்மா. கொஞ்சம் பேசாம இருக்குமா. அது மட்டும் இல்ல சிவா, வெடிய கால நேரத்துல குடுகுடுப்புக்கார வந்து பயப்படுத்துற மாதிரி நிறைய விஷயம் சொன்னா சிவா. குடுகுடுப்புக்காரன் வந்து சொன்னாங்க அத்தை. என்ன சொன்னாங்க அத்தை? நீங்க ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? குடுகுடுப்புக்கார வந்து என்ன சொன்னா தெரியுமா கண்மணி? இந்த கல்யாணம் நடந்திருக்கவே கூடாது. இதனால வந்து நம்ம குடும்பமே நாளா செதற போகுது. பெரிய அவமானத்தை சந்திக்க போறோம்லாம் சொன்னா கண்மணி. அம்மா இந்த குடுகுடுப்புக்காரன் சொல்றான், அவன் சொல்றான், இவன் சொல்றான்லாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா. கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. சரி வா கண்மணி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. பாத்தீங்களா பெரியம்மா, நம்ம சொன்னா சிவா ஏதாவது கேக்குறானா? பாத்தீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க கிழிச்ச கோட்டை தாண்டாம இருந்தான். இப்ப எப்படி எதிர்த்து பேசுறான் பாத்தீங்களா? ஆமா கவிதா, நீ சொல்றது சரிதான். சிவா ரொம்ப மாறிட்டான் கவிதா. அதை பத்தி பேசி இப்ப பிரயோஜனம் இல்ல. பெரியம்மா நம்ம ஜோஷியரை போய் பார்த்துட்டு வரலாம். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு பார்த்து சொல்லுவாரு. அப்படி பரிகாரம் எதுவும் இல்லைன்னா அந்த குடுகுடுப்பு சக்கார சொன்ன மாதிரி கண்மணியையும் சிவாவையும் கொஞ்ச நாள் பிரிச்சு வச்சிடலாம் பெரியம்மா. கண்மணி அவங்க அண்ணன் வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருக்கட்டும். நீ சொல்றது தான் சரி கவிதா. நம்ம உடனே போய் நம்ம குடும்ப ஜோஷியரை பார்த்து இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் உங்க பெரியப்பாவை வச்சு சிவா கிட்ட பேசலாம்.